அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாஸ் தெரிந்தால் அதை மோலாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவது என்பதையும் மோலில் இருந்து மாஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுவது என்பதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுவரைக்கும் ஃபியூச்சர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மோல்னா என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், பாருங்கள். ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாஸை மோலாக மாற்றுவதற்கும் மோலை மாஸாக மாற்றுவதற்கும் ஒரு ஃபார்முலா ட்ரையாங்கிளை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிளில் டாப்பில் இருக்கக்கூடிய ஸ்மால் எம் அப்படிங்கிறது அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாஸ், அது கிராமில் இருக்கணும். ட்ரையாங்கிளோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ட்ரையாங்கிளோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மோலார் மாஸ், அதோட யூனிட் கிராம் பெர் மோல். இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிளில் இருக்கக்கூடிய மோலார் மாஸ்னா என்னன்னு பார்ப்போம். மோலார் மாஸ்னா ஒரு மோல் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட மாஸை கிராமில் சொன்னால் அதுதான் மோலார் மாஸ். ஓகே, நெக்ஸ்ட் மோலார் மாஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவது என்பதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரெண்டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஹைட்ரஜன் ஆட்டம், இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல். அட்டாமிக் ஹைட்ரஜனோட சிம்பிள் H. ஹைட்ரஜனோட அட்டாமிக் வெயிட்டை கிராம் பெர் மோலில் சொன்னால் அதுதான் ஹைட்ரஜனோட மோலார் மாஸ். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 1.008 கிராம் பெர் மோல். நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல். கார்பன் டை ஆக்சைடு மாலிகூலோட மாலிகுலர் ஃபார்முலா CO2. இந்த மாலிகூல்ல ஒரு கார்பன் ஆட்டமும் ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆட்டம்களின் அட்டாமிக் மாஸை சம் பண்ணினால் மாலிகுலர் மாஸ் கிடைக்கும். அதை கிராம் பெர் மோல்ல சொன்னா அதுதான் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூலோட மோலார் மாஸ். நெக்ஸ்ட் ஒரு சில கன்வர்ஷன்ஸை பார்ப்போம். முதல்ல மாஸ் கொடுத்திருந்தா அதை எப்படி மோலா மாத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிள் இருந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் டிவைடட் பை எம், ஸ்மால் எம் டிவைடட் பை கேபிட்டல் எம். இங்கே ஸ்மால் எம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய மாஸ், அது கிராமில் இருக்கணும். டிவைடட் பை கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மோலார் மாஸ், அதோட யூனிட் வந்து கிராம் பெர் மோல். இந்த கொஸ்டின் என்னன்னா 74 கிராம் ஹைட்ரஜன் பெராக்சைடில் எவ்வளோ மோல் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடோட மோலார் மாஸை இங்கே கொடுத்துருக்காங்க 37 கிராம் பெர் மோல். ஒருவேளை மோலார் மாஸ் கொடுக்கலன்னா இந்த ஃபார்முலாவில் இருந்து மோலார் மாஸை நம்ம கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். N ஈக்குவல் டு மாஸ் இன் கிராம், அது வந்து 74 கிராம் டிவைடட் பை மோலார் மாஸ் வந்து 37. சிம்பிளிஃபை பண்ணால் கிடைக்கக்கூடியது 2 மோல். அப்போ 74 கிராம் ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படிங்கிறது 2 மோல் ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த கன்வர்ஷனை நம்ம மாற்றி கூட பண்ண முடியும். மோல் கொடுத்துட்டு எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு இந்த ஃபார்முலா ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணினால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.